வாழ்க்கையில் அன்பை தந்துவிட்டு போனவர்களை விட அனுபவத்தை தந்துவிட்டு போனவர்கள்தான் அதிகம். நம் மனம் உடைந்து நிற்கும் போதுதான் தெரிகிறது நமக்கு யாரும் இல்லை என்று. நம் மனதை சிலர் உடைத்து பார்க்கும்போதுதான் புரிகிறது அவர்கள் நமக்கானவர்கள் இல்லை என்று. வாழ்க்கையில் எது ஒன்று அதிக இன்பத்தை தருகிறதோ அதுவே சில தருணங்களில் அதிக துன்பத்தையும் தந்துவிடுகிறது. யாரிடமும் அதிகம் பேசாதீர்கள், இல்லை என்றால் வேண்டியவர்களுக்கும் கூட வேண்டாதவர்களாக ஆகிவிடுவோம். 1000 முறை சரியா செய்திருந்தாலும் ஒரே ஒரு தவறை வைத்து ஒருவரை எடை போடுவதுதான் மனிதன் இயல்பு. நமக்கு பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் பற்றி ஆழமாக யோசிக்க தோன்றுகிறது. இங்கு நிரந்தரமானது துன்பம் மட்டும்தான். எப்போதாவது வந்து போவதுதான் இன்பம் என்பதை உணர வைத்து விடுகிறது வாழ்க்கையில் சில தருணங்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத வழிகளை எல்லாம் நம்மால் வெறுக்கவே முடியாத ஒரு சிலரால் தான் கொடுக்க முடியும் என்பதே உண்மை. அலட்சியம் செய்பவர்களிடம் மீண்டும் மீண்டும் அன்பை தேடாதீர்கள். அங்கு அவமானத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்பதை உணருங்கள். நாம் இனிமேல் தேவையில்லை என்பதை சொல்லாமல் தங்கள் செயலிலேயே காட்டிவிடுகிறார்கள். சமாதானம் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் சிலர் கோபத்தில் பேசாமல் இருக்கிறார்கள். ஆனால் அதிலும் கிடைத்தது ஏனோ ஏமாற்றம்தான். புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் புரிந்து கொள்ள மறுப்பவர்களுக்கும் மத்தியில்தான் சென்று கொண்டிருக்கிறது இங்கு பலரின் வாழ்க்கை. தேவையில்லாதவற்றை தூக்கி எறிந்தால்தான் தேவையானவற்றை தக்க வைத்து கொள்ள முடியும். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. ஒருவருக்கு நீங்கள் எவ்வளவு தேவைப்படுகிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடன் உறவாடும் நேரமும் நிர்ணயிக்கப்படுகிறது. தேவைகள் குறைய குறைய உங்களுக்கான நேரங்களும் தேடல்களும் குறைந்து கொண்டே போகும் என்பதுதான் உண்மை. யாருக்கெல்லாம் நன்மை செய்தாய் என்று நினைவில் வைக்காதே. யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்பதை மட்டும் எப்பொழுதும் மனதில் வை. உங்களுக்காவது கொஞ்சம் வாழுங்கள். எல்லோரையும் எல்லாம் காலத்திலும் திருப்திப்படுத்த முடியாது. எப்பொழுதும் அடுத்தவர்களின் எதிர்பார்ப்புகளுக்காக மட்டும் வாழாதீர்கள். துன்பங்களை வளர்ப்பதும் தனிமைதான். சிலருக்கு துன்பங்களை தணிப்பதும் தனிமைதான். சில நேரங்களில் அழுவதற்கு கண்ணீர் கூட இல்லை, ஆனால் அதிகம் இருக்கிறது காரணங்கள். இரக்க மனம் கூட இரும்பாகி போகிறது, ஆனால் நம்மிடம் சுயநலவாதிகளாக மாறும்போது. ஒருவர் நம்மை விட்டு நல்லவராக பிரிந்தால் தனிமை பிறக்கிறது. கெட்டவர்களாக பிரிந்தால் அங்கே நிம்மதி பிறக்கிறது. மனதில் உள்ள காரியங்கள் ஆறிய போதும் காயத்தை தந்தவர்கள் நினைவுக்கு வரும்போது எல்லாம் வழிகள் மட்டும் ஏனோ புதியதாகவே இருக்கின்றது. யாரையும் உதாசீனம் படுத்தாதீர்கள். கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன, ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த போது கிடைக்காதது எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கிடைப்பதில்லை. சிலருக்கு அன்பும் அப்படித்தான். போலிகள் மலிவாய் கிடைப்பதால் தானோ உண்மையின் மதிப்பு இங்கு பல பேருக்கு தெரிவதில்லை. எப்பொழுதும் ஊமையாகவே இருந்து விடாதே. வாழ்க்கை உன்னை ஊமையாக்கிவிடும். பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிடு. நடக்கும் கால்கள் 2, ஆனால் கடக்கும் பாதை ஒன்றுதான். பார்க்கும் கண்கள் 2, ஆனால் பார்க்கும் காட்சி ஒன்றுதான். கேட்கும் காது 2, ஆனால் கேட்கப்படும் மொழி ஒன்றுதான். பேசும் வாய் மட்டும் ஒன்றுதான், ஆனால் பேசுகின்ற விதம் மட்டும் பல ஆயிரம். சிறகுகள் கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, சிலுவைகள் கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை. 2 பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை கவனமாக கையாள வேண்டும். அதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு கவனமாக இருக்க வேண்டும். ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் சிறிய வித்தியாசம்தான். நம்மிடம் எதுவும் இல்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர ஏதும் இல்லை என்று நினைப்பது ஆணவம். தேவைக்கு மேல் பணமும் திறமைக்கு மேல் புகழும் உழைப்புக்கு மேல் பதவியும் கிடைத்துவிட்டால் அவர்கள் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரியோ தவறோ மனதில் பட்டதை உடனே சொல்பவர்களின் மனதில் எப்பொழுதும் வஞ்சனம் வன்மை இருப்பதே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வரிகளை சுமந்தால்தான் அது கவிதை, வழிகள் சுமந்தால்தான் அது வாழ்க்கை. கற்பனைகளை சுமந்தால்தான் அவன் கவிஞன், காயங்கள் சுமந்தால்தான் அவன் மனிதன். எது நடந்தாலும் சிறு புன்னகையுடன் கடந்து செல்லுங்கள். வாழ்க்கை எப்பொழுதும் வசந்தமாகவே இருக்கும். ஒருவரை குறை கூறும் முன் ஒரு முறை அவர்களின் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசித்து பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று கூட சொல்லிக் கொள்ளுங்கள். அதில் தவறு எதுவுமில்லை. ஆனால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். அதைவிட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. மற்றவர்களிடம் இருப்பவை எல்லாம் நம்மிடம் இருக்கின்றனவா என்று பார்க்கிறோமே தவிர இடம் இருப்பவை எத்தனை பேரிடம் இல்லை என்பதை பார்க்க தவறிவிடுகிறோம்.
கடந்து போனவைகளை பார்க்கும்போது தான் இவ்வளவு நாட்களாக எவ்வளவு ஏமாளியாய் இருக்கிறோம் என்று. மனம் உற்சாகமாக இருந்தால் சுமை கூட சுகமாகத்தான் தெரியும். மனம் சற்று தளர்ந்து போனால் சுகங்கள் கூட சுமையாகத்தான் தெரியும். காலம் மிகவும் விசித்திரமானது. அழுததை நினைத்து சிரிக்க வைக்கும், சிரித்ததை நினைத்து அழவும் வைக்கும். நாம் ஆசைப்படும் போது நாம் ஆசைப்பட்டதை நமக்கு கிடைக்காது. கிடைக்கும்போது நமக்கு அந்த ஆசையே நமக்கு இருக்காது. இதுதான் வாழ்க்கை. நண்பர்கள் கூட எதிரிகளாக ஆவார்கள் உன் நிலை தாழ்ந்தால். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் உன் நிலை உயர்ந்தால். பலர் தந்த அவமானங்களும் சில தந்த துரோகங்களும் தான் உனக்கு ஒளியாக இருக்கும் என்பதை நினைவில் வை. நீ யாராலும் தேடப்படவில்லை என்றாலும் சந்தோஷம் கொள். ஏனெனில் உன்னை யாரும் அவர்கள் சுயநலத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள். ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரை தான் உங்களுக்கு துணையாக இருக்கும். இனி இழப்பதற்கு நம்மிடம் எதுவும் இல்லை என்று நினைக்கும் போதுதான் தொடங்குகிறது வாழ்க்கை. எவ்வளவு சொல்லியும் புரியாதவர்களிடம் விவாதம் செய்வதை விட விலகிச் செல்வதே மேலானது. அவர்களின் கோபத்திற்கு கொடுக்கும் மரியாதையை கூட அவர்களின் புன்னகைக்கு யாரும் கொடுப்பதே இல்லை என்பதே கசப்பான உண்மை. கோபம் வந்தாலும் வார்த்தையை விட்டு விடாதீர்கள். விழும் அடிகளை தரும் வலியை விட வார்த்தைகள் தரும் வலிகள் அதிகம். சில காயங்கள் ஆறாமல் இருப்பது நல்லது. மீண்டும் காயங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க. இங்கு பல பேருக்கு மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்பதை உணரும் முன்பே வலி எப்படி இருக்கிறது என்பதை உணர்த்தி விடுகிறது வாழ்க்கை. வாழ்க்கையில் சில நேரங்களில் முடிந்து போனதை பற்றி நினைத்து கவலை. பல நேரங்களில் இனி என்ன நடக்கப் போகிறதோ என்று கவலை. எதையும் யாரையும் மறக்க முயற்சி செய்து உங்கள் நிம்மதியை இழந்து விடாதீர்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள். காலம் மாற்றிவிடும். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம்தான். பணம் சம்பாதிப்பதும் பொருளீட்டுவதும் நீங்கள் நலமாய் வாழ்வதற்கு தானே தவிர மன அழுத்தத்தினால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு அல்ல. வரையும் நேசி. எல்லோரிடமும் மரியாதையாக நடந்து கொள். ஆனால் உன் கொள்கையில் மட்டும் உறுதியாக இரு. உலகில் உள்ள அனைவரும் உன்னை விட்டு போனாலும் கடைசியில் உன்னோடு இருக்கும் ஒரு சிலர்தான் உண்மையான உறவுகள். உன்னை சுற்றி நிகழ்வதை மறந்துவிடு. ஆனால் உன்னை பற்றி நினைப்பவர்களை ஒருபோதும் மறந்துவிடாது. வேண்டாம் என்று ஒருவருக்கு மனநிலை உருவாக அதிகம் பேசியதன் விளைவாகத்தான் இருக்கும் என்பதே உண்மை. வருத்தங்கள் ஒரு சிலரை புரிந்து கொள்கிறார்கள். பலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள். சிலர் அதையும் கேட்பதில்லை. சிலரை பல காலமும் பலரை சில காலமும் ஏமாற்றலாம். ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்றிக் கொண்டே இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் இடங்களில் மற்றவர்களின் ஆறுதலுக்கு அதிக வேலையும் தேவையும் இருப்பதில்லை. எல்லாவற்றையும் சகித்து கொண்டே போகும் வரை நமக்கு மரியாதை இருக்காது. வேண்ட இடத்தில் கட்டாயம் பேசிவிடுங்கள். நல்லவனாய் இரு. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாது. ஏனென்றால் நல்லவனை இந்த உலகம் மதிப்பதே இல்லை. உண்மைக்கு அர்த்தமே தெரியாதவர்களிடம் நாம் உண்மையாகவே இருந்து ஒரு பயணமில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தொலைந்து போன நாட்களை தேட முயற்சிக்காதீர்கள். வருகின்ற நாட்களை இன்பமாக மாற்றுங்கள். இந்த காணொளி பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. என்னோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா வலிமை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்.